கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 42 அதிகாரம் 38 வசனம். என் மகன் உங்களுடைய கூட போவதில்லை. ஆமென். இங்கு யாக்கோபு தன்னுடைய கடைசி நேசகுமாரனாகிய பென்யமீனை குறித்து எகிப்தின் அதிபதியாகிய யோசேப்பு அவர்களிடம் 10 சகோதரர்களிடமும் அடுத்த முறை தானியம் கொண்டு வரும்போது பென்யமீனை அழைத்து வர உத்தரவு போடுவித்திருந்தான். ஆனால் தந்தையோ யாக்கோபோ காலதாமதமாக அனுப்பி வைத்தான் இந்த பென்யமீனை. பென்யமீன் என்பதற்கு பொருள் தி சன் ஆஃப் ரைட் ஹேண்ட் என்று பொருள்படுகிறது. நான் எதை கேட்டாலும் தருகிறேன் இந்த பென்யமீனை தவிர. அதுபோல் ஆபிரகாமையும் நீண்ட வருடத்திற்கு பிறகு பிறந்த ஐசக், அவரை அந்த ஐசக்கை பலியிட தேவன் சொன்னபோது ஆபிரகாமின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆனாலும் துணிந்து பலியிட சென்றிருந்தான். ஆகவே தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சில நாட்களுக்கு பின் மனம் மாறி யாக்கோபு தனது வலது பார்சித்து நேசகுமாரனை அனுப்பி வைத்தார். கால தாமதமாக தான் தனது சொந்த குமாரனை அனுப்பினதினால் காலதாமதமாக பஞ்ச காலத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதாகவும் பார்க்கிறோம், பழுகி பெருகினதாகவும் பார்க்கிறோம். தேவன் இன்று உங்களிடமும் உள்ள தர முடியாத பெஸ்ட்டாக ஒன்றை கேட்கிறார். ஒருவேளை 6 நேரமும் வேலை பார்த்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்து ரெஸ்ட் எடுக்கும் நேரத்தில் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யவும், ஊழியர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யவும் நேரத்தையும் காலத்தையும் தர முடியுமா உங்களுக்கு? ஒருவேளை தேவனை விட அதிகமாக பிள்ளைகளையும் உங்கள் உடல் அழகு கூட தேவனுக்கு விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? விசுவாசத்தின் தந்தை சற்று காலதாமதத்தினால் ஆசீர்வாதம் தாமதமாக தான் வந்தது அவனுக்கு. அதுபோல் யாக்கோபும் காலதாமதமாக பென்யமீனை அனுப்பினதினால் சற்று காலதாமதமாகவே ஆசீர்வாதமும் பல்கி பெறுதல் என்பதும் நடந்தது. ஆமென். God bless you.